பிரைஸ்லாட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதம் 25 12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த வழியை கர்த்தர் நம்மளிடத்துல தெரிவிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வேலையில நம்ம நிறைய முறை நம்ம யோசிப்போம், நம்மளுடைய பாதை எப்படி இருக்குது, நம்ம எந்த வழியா போறோம், நம்ம போறது கரெக்டா, நம்ம போறது தப்பா, இல்ல நம்ம டேக் டைவர்ஷன் எடுக்கணுமா, லெஃப்ட் போகணுமா, ரைட்டு போகணுமா, எவ்வளவு குழப்பத்தோடு இருப்போம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் எந்த வழியை தனக்காய் அந்த மனிதனுக்காய் தெரிந்து வைத்திருக்கிறாரோ தன்னுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவருக்கு வெளிப்படுத்துவார். இது இந்த வசனத்தோடு மட்டும் இல்ல, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ஒரு சிநேகிதனை போல இருந்தார். நான் அவர்கிட்ட மறைப்பேனா, அவர்கிட்ட நான் சொல்லாம நான் செய்வேனான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். செஞ்சது என்ன, ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தார். இன்றைக்கு நாமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சுற்றிலும் என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது, திக்கு திணறு இல்லாமல் முழித்து கொண்டு நின்றுருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, உண்மையாய் அவருக்கு பயந்து நடப்போமானால் கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார், நம்ம செல்லுகிற பாதையை வெளிப்படுத்துவார், நமக்காக தெரிந்து வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், அவர் செய்ய திட்டமிட்டவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். செய்ய வேண்டியது என்ன? உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும், நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இருக்கணும். அதை கர்த்தர் மிகவும் அதை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார், அதை கர்த்தர் மிகவும் ஆச்சரியமாய் அதை பார்க்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனையோடு நம்ம போலாமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இது தானாய் சடுதியாய் வராது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுல்ல, அவருடைய ஆவியினால மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம்ன்ற காரியம் நமக்கு இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, ஏசாயா 11 சொல்றாருல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று எழுதியிருக்கிறதுல, அது போல கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஆவியை நம்ம இன்வைட் பண்ணுவோம், அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம். கர்த்தர் நமக்காய் காரியங்களை வெளிப்படுத்துகிறது நம்முடைய கண்கள் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்கள் தந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக முறை நாங்கள் சொன்னது உண்டு, நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் தெரியல, எங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சலித்து கொண்ட காரியங்கள் அநேகம் ஆண்டவரே. தயவாய் எங்களை மன்னிங்கப்பா, தயவாய் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நீரே ஆண்டவரே, நாங்க செல்லுகிற பாதையா இருக்கட்டும், நீர் வைத்திருக்கிற பாதையா இருக்கட்டும் ஆண்டவரே, அதை அறிந்து கொள்கிறதற்கான வழியை நீங்க சொல்லி கூட ஆண்டவரே, நினைவற்றவர்களாய் ஆண்டவரே, படித்தும் உணராதவர்களாய் உணர்வற்றவர்களாய் நாங்கள் நடந்தது உண்டு. தயவாய் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் என்ன எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவியை, பயமுள்ள ஆவியை எங்க இருதயத்தில் நீர் ஊற்றுவீராக, என் கர்த்தர் நிரப்புவீராக. உமக்கு சித்தமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. அவிசுவாசங்களை எங்களை விட்டு நீங்கட்டும். உமக்கு உண்மையாய் நாங்கள் பயந்த ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே சந்ததிகளாய் நாங்களும் எங்களுடைய சந்ததியும் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற பாதையில உண்மையா நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.